கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம சங்கீதம் வரை முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக எனக்கு நீதிமொழிகள் ஆதியாமத்திலேருந்து சங்கீதம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நீதிமொழிகள் பாடினது யார் அப்படின்னா சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா யார் அப்படின்னா தாவீது ராஜாவுடைய மகன் தான் சாலமோன். அந்த சாலமோனுடைய பாடின நீதிமொழிகள் தான். சாலமோன் வந்து நிறைய பாடல்கள் பாடினதில் அந்த நீதிமொழிகளும் சேர்ந்து இப்போ என்ன அப்படின்னா அந்த தாவீதின் குமாரன் வந்து சாலமோன் யார், இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தார். அவர் வந்து சாலமோனுக்கு கர்த்தரிடத்தில் நினைச்சார். கர்த்தரிடத்தில் ஜனங்களை விசாரிக்க ஞானத்தை கேட்டார். கர்த்தர் ஞானத்தை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அந்த ஞானத்தினால சகல தேசங்களில் உள்ள ராஜாக்கள் மந்திரிகள் எல்லாருமே சேர்ந்துருந்துன்னா அந்த ஞானத்தை விசாரிக்கிறதுக்காகவே நினைச்சாங்க வர்றதெல்லாம் நம்ம பார்த்தோம், படித்தோம். அதே போல் இப்போ வந்து சாலமோன் ராஜா உள்ள ஞானத்தினால இந்த நீதிமொழி எழுதியிருக்கார். ஞானம், அடுத்தல புத்திமதி. இந்த ரெண்டும் தான் இதில் வந்து ஃபுல்லாக நீதிமொழிகளை வந்திருக்கு. ஞானம், புத்திமதி. இப்போ ஞானத்தினால வேகம், நீதி, நியாயம், நிதானம் இவைகளை பற்றிய உபதேசத்தை என்ன செய்யலாமா, அடையலாமா. ஞானம் இருந்தால் வேகம், நீதி, நியாயம், நிதானம் பற்றிய உபதேசத்தை அடையலாம்னு சொல்கிறார். அடுத்தல இந்த ஞானத்தை வச்சு பேதைகளுக்கு என்னச்சது வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் வேகத்தையும் என்னச்சுமா அந்த ஞானம் கொடுக்குமா. அடுத்தபடியாக புத்திமான் வந்து என்ன செய்யறான், அந்த ஞானத்தை கேட்டு அறிவில் என்னச்சுவானா தேர்வானாம். வேகி வந்து என்னச்சுதான், வேகிக்கு நல்ல ஆலோசனை என்னச்சுதான் கிடைக்குதான் ஞானத்தினால. அதனால அது சொல்றாரு, ஞானத்தை என்னச்சணும் நம்ம அறிந்து கொள்ளணும், ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணுங்கிறதா அவர் சொல்றாரு. நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புது பொருட்களையும் என்னச்சுவானா அறிந்து கொள்வானாம். ஒரு ஞானம் இருந்தா இது எல்லாவற்றையும் நம்ம என்ன சொல்லலாமா, அறிந்து கொள்ள முடியுமா. இப்போ ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கிறது, ஞானம் சொல்லும், ஞானம் புத்திமதி ரெண்டும் இருந்தால் வேக நிதி நியாயம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் போது தான் ஞானம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படாத படிக்கு ஞானம் கிடைக்காது. அதனால நம்ம நினைச்சணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுற ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் மூடர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்ய மாட்டாங்களாம், விரும்ப மாட்டாங்களாம். அதை வந்து என்ன செய்வாங்க, அசட்டை பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறவங்க நீதிமான்களை என்ன செய்வாங்கன்னா ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம். அதான் சாலமோன் சொல்கிறாரு, என் மகனே உன் தகப்பன் புத்தியை என்ன சரி கேளுங்கிறாரு. ஒன்று நம்ம ஞானத்துக்கு வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக என்ன செய்யணுமா, தகப்பனுடைய புத்தியை என்ன செய்யணுமா கேட்கணுமா. பார்த்தோம்னா ஞானம் புத்தின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதான் புத்தி வந்து. அடுத்தல தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு சொல்றாரு. தகப்பன் புத்தியே கேட்கணும், தாயின் போதகத்தை நம்ம நினைச்சக்கூடாது, தள்ளக்கூடாது. இதில் இன்னொரு அர்த்தம், ஒன்று நம்ம பெற்ற தாய் தகப்பனை வந்து நம்ம சொல்கிறோம், இன்னொன்று வந்து தகப்பன் இயேசு கிறிஸ்து, தாயினா சபையினோட போதகம். இதை நம்ம நினைச்சக்கூடாது, தள்ளக்கூடாது. இதை நினைச்சுட்டு நம்ம நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் போது நம்முடைய சிரசுக்கு ஒரு அலங்கான முடியாக நிச்சயமா கிடைக்குமா. அடுத்தல நம்முடைய கழுத்துக்கு ஒரு சரப்பணியை போல் நிச்சயமா அந்த ஞானமும் புத்தியும் விளங்குமா. அடுத்தல சொல்றாரு, முதல்ல சொன்னாரு, என் மகனே ஞானத்தின் தகப்பன் புத்தியும் தாயின் போதத்தை தள்ளாதனாரு. இப்போ அடுத்தல என்ன செய்யறன்னா, என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ என்ன செய்யாத, சம்மதியாதங்கிறார். பாவிகள் வந்து என்ன செய்வாங்க, நயம் காட்டுவாங்க. இது அப்படி சரி, இது இப்படி சரின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நயம் காட்டுவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான், சம்மதிக்க கூடாதான். ஏனென்றால் அவங்க வந்து என்ன செய்வாங்க, நீ எங்களோட வா, நாங்கள் ஒன்று நினைச்சுவோம், நாங்கள் உன்னோட சேர்ந்து இருப்போம், நீ எங்களுக்கு பங்காளியாக இரு அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க. நம்மளை வந்து ரத்தம் சிந்தக்கூடிய வழியில் நினச்சிவாங்க, நம்மளை பதிவு இருக்கிறத்தக்கவர்களாக மாற்றி விடுவாங்களாம். அடுத்தபடியாக குற்றமற்றி இருக்கிறவர்களை கூட முகாந்திரமின்றி பிடிக்கும்படி என்ன செய்வோம், ஒளித்திருந்து பிடிக்க முடியாது என்ன செய்வாங்களாம், ஆக்கி விடுவாங்களாம். அதனால தான் என்ன செய்யறாங்கன்னா, பாவிகளுக்கு நினைச்சக்கூடாது, நயங்காட்டாலும் சம்மதிக்கக்கூடாதான். அது மாத்திரமில்ல, எப்படி ஒரு பாதாளம் வந்து பாவிகளை விழுங்குதோ அதே போல் பாவிகள் நம்மளை என்ன செய்வாங்க, உயிரோடே என்ன செஞ்சிருவாங்களாம், விழுங்க வச்சிருவாங்களாம். பாதாளம் செத்தா விழுங்க வைக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் நரகத்துக்கு, பாவிகளை வந்து என்ன செய்யுது, பாவிகள் நரகத்துக்கு தான் போவாங்க. அவர்கள் அப்படி என்ன செய்யுது, நரகம் அப்படி இழுத்துருது. அதே போல் இவங்க உயிரோடு இருக்கிறவங்களே என்ன செய்வாங்க, ஒரு பாதாளத்தில் விழுவுங்க போல விழுங்கிடுவாங்களாம். அதனால் குழியில் எப்படி விழுந்தா எழும்ப முடியாமல் ஆயிருமோ அதே போல் என்ன செய்யுமா ஆயிருமா. அது மாத்திரமில்ல, விலையுறந்த சகலவித பொருட்களையும் நம்ம கண்டடைவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
சொல்லிட்டு அது வந்து எப்படி விளைந்த சகலவித பொருளை எப்படி கண்டாட முடியும்? கொள்ளை பொருள்னால என்ன செய்யும், நம்முடைய வீடுகளை நிரப்புன்னு சொல்லி கொள்ளை இடக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இப்போ பாவிகள் வந்து என்ன செய்கிறாங்க, ஒன்று ரத்த சிந்தைக்கு பயப்பட மாட்டாங்க, இன்னொன்று குற்றமற்றவர்களை பிடிக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யுது, பாதாள குழி தான் கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக விலையுறந்த சகலவித பொருட்கள் மேலே ஆசை வரும். அந்த ஆசை வரும்னா இது வாங்குறதுக்கு என்ன செய்ய முடியும், நிறைய கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் போடும். அப்படியே கொள்ளையடிச்சு வீடுகளில் பொருட்களை நிரப்புன்னு சொல்லுவாங்களாம். அடுத்தல இதுக்கெல்லாம் நீ என்னோட என்ன செய்ய பங்காளியாயிருன்னு சொல்லுவாங்களாம். பங்காளியாயிருன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, பங்காளியாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரே பை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நம்மளை கூட வந்து என்ன செய்வாங்க, பாவத்தில் ஆளாக்குவாங்களாம். அதனால் இதுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக மூணாவது சொல்கிறாரு, என் மகனே நீ அவர்களோட வழி நடவாதாங்கிறாரு. அவர்களோட வழி நடந்தால் நம்முடைய காலை இணைச்சுவாங்க, நம்முடைய பாதைக்கு விலக்கிடுவாங்க. நேர்மையான வழியில் இணைச்ச மாட்டாங்க, நடக்க விட மாட்டாங்க, நம்முடைய பாதையை இடர்படியாக ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் நீ அந்த தீயவருடைய பாவிகளுடைய வழியில் நயங்காட்டால் நீ என்ன செய்யாத, நீ சம்மதியாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தபடியாக அவருக்கு சொல்கிறார், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, நம்ம காலை வந்து இடர வச்சிருவாங்க, நம்முடைய பாதையை விளக்கிடுவாங்க. கால் எப்படின்னா தீங்கு செய்யறதுக்கு இருந்துச்சுமா விரைந்து ஓட முடியாது வச்சு விடுவாங்களாம். இதுலேயும் ரத்தம் சிந்ததுக்கு என்னதுமா தீவிரிக்கிறோமா. அங்கேயும் நம்ம பார்த்தோம், அவங்க ரத்தம் சிந்துறதுக்கு அந்த மலதை பதிவிருந்து ரத்தம் சிந்த வச்சு விடான்னு பார்த்தோம். இங்கேயும் பார்க்குறோம், இந்த கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்துக்கிறதுக்கு தீவிரிக்கிருமா. அந்த அளவில் என்ன செஞ்சுருவாங்களாம், ஆக்கிடுவாங்களாம். எவ்வகையான பட்சைனாலும் சரி தான் கண்களுக்கு முன்பாக வலையை விரிக்கிறது விருதா. அது எந்த பட்சைனாலும் நமக்கு வலையை விரிச்சா நினச்சதான் பிடிச்சிடும், அதாவது விருதா. அதே போல் அவர் என்ன சொல்றாரு, இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே என்ன செய்கிறாங்களாம், பதியிருக்காங்களாம். இப்போ என்ன செய்வாங்க, வேடை நினைச்சுவாங்க, குருவிகளை என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளுடைய உயிரை நம்மளோட ரத்தத்தையே என்ன செய்வாங்களாம், ரத்தத்துக்கே பதிவு இருந்து நம்மளோட பிராணனுக்கே என்ன செய்வாங்களாம், வள வச்சிருவாங்களாம். அதனால தான் இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, உரிப்பட்டவர்களோட நினைச்சக்கூடாது, சேரக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக யார் யார் பொருளாசை உடையவர்களாக இருக்கிறாங்களோ, பொருளாசையுடைய உயிரும் இப்போ நம்ம பார்த்தோம்லாம் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளதாக இருக்குமா. அதனால் பொருளாசைக்கு நம்ம நினைச்சக்கூடாது, சாயக்கூடாது. பொருளாசை வந்துட்டுனா இப்படிப்பட்ட பாவிகளோடு நம்ம சேர்ந்து சமமாயிருமா. அது இந்த பொருளாசை வந்து என்னது, தன்னை உடையவருடைய உயிரை கூட என்ன செஞ்சுமா வாங்கிடுமா. ஒருத்தருக்கு பொருளாசை வந்துட்டுனா, அவங்க இந்த பொருள் வச்சுருக்காங்க, இவங்க இந்த பொருள் வச்சுருக்காங்க, நமக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிடும். கடன் வாங்கி நினச்சி இதை வாங்க வைக்கும். அந்த கடனை மறு தன்னால் நினச்சி விட அடைக்க முடியாது. அதனால் கடைசியில் நினச்சது நம்ம உயிரே மாய்க்க வேண்டிய நிலமா வந்துடுமா. அதனால தான் பொருளாசையோட வயலெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் ஞானமானது என்னதான், வெளியில் நின்று கூப்பிடுதான், வீதியில் நினைச்சுதான் சத்தமிடுதான். அது சந்தடியில் தெருக்களின் சந்ததியிலும் ஒளிகு மாசல் என்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனத்தை நினைச்சுதான் ஞானமானது சொல்லுறதாம். அதனால தான் சொல்கிறாரு, பேதைகளே நீங்கள் பேதையுமே விரும்புவதும், நம்ம வந்து ஒரு பேதையை போன்று இருந்தாலும் பேதைமையை நினைச்சக்கூடாதான், விரும்பக்கூடாதான். நிந்தனைக்காரரை நீங்கள் என்ன செய்த நிந்தனையில் என்ன செய்யாதங்க, பிரியப்படாதங்கிறாரு. அடுத்த சொல்கிறாரு, மதியினரை பார்த்து சொல்கிறாரு, மதியினர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்குங்கிறார். மதியினர்கள் ஞானத்தை வெறுப்பது வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறப்பல. அடுத்தபடியாக இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கிறார். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம என்ன செய்யணும், திரும்பணும். கர்த்தருடைய கடிதங்களுக்கு திரும்பும்போது தான் கர்த்தர் நமக்கு என்னச்சுவார், ஆவியை அருள்வார். ஆவினா பரிசுத்த ஆவி என்னச்சுவார், அருள்வார். அது மாத்திரமில்ல, கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு என்னச்சுவார், தெரிவிப்பார். நம்ம இப்படி நடக்கணும் அப்படி நடக்கும்னு சொல்லி இந்த வார்த்தையில் நமக்கு என்னச்சுவாரா, தெரிவிப்பாரா. அதான் சாலமன் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறோன்னு ஒருவனும் இல்லைங்கிறார். நம்ம வந்து ஒரு ஞானியாக இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை கூப்பிடும்போது நம்ம கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய சத்தத்தை கேட்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன செய்யணும், நம்ம செவி கொடுக்கணும். கர்த்தருடைய ஆலோசனையை என்ன செய்யணும், தள்ளிடக்கூடாது. கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளிடாதபடிக்கு கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. அப்படி செய்யும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால தான் என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். திரும்பும்போது இந்த ஆவி உங்கள் மேல் ஊற்றுவேங்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறாரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன்னு சொல்லி சாலமன் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நம்முடைய பயப்படும் காரியம் எப்படி இருக்குமா, ஒரு புசலை போல் என்னச்சுமா, புசல்னா புயலை போல் என்னச்சுமா பயப்படுற காரியம் வருமா. ஆனால் ஒரு ஆபத்து வந்து எப்படி ஒரு சூறாவளியை போல் நேரிடுதோ அதே போல் நெருக்கமும் இடுக்கணும் நமக்கு என்னச்சுமா வந்து நம்மளை ஆகடியம் பண்ணிடுமா.
அதனால் நம்ம நினைச்சது கர்த்தருக்கு தான் பயப்படும் தவிர உலகத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. உலகத்துக்கு பயந்தால் நமக்கு புயலை போல் ஆபத்து வந்துடும். அடுத்தால இடுக்கம் என்ன செஞ்சு நமக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் சொல்கிறாரு, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சமயத்தில் நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடாதபடிக்கு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காதபடிக்கு, கர்த்தருடைய கலந்து கொள்வதற்கு நம்ம கேட்காதபடிக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எடுத்துருந்தோமா ஆபத்து தான் வருமா. அந்த ஆபத்து வர நேரம் கர்த்தரத்தில் கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம், மறுஉத்தரவு கொடுக்க மாட்டாராம். அதிகாலையில் தேடினா கூட அதிகாலை தேடுறவன் கர்த்தரை கண்டடைவான்னு சொல்லும் வேதவசனம் பார்க்குறோம். ஆனால் அந்த நேரத்தில் அதிகாலையில் தேடினாலும் கர்த்தரை நிச்சயம் மாட்டாராம், காண மாட்டாராம். ஏன்னா கர்த்தரோட அறிவை நினச்சதுனால வெறுத்துட்டாங்களாம். இப்படிப்பட்ட பார்த்தோம்ல பேதைகள், நிந்தனைக்காரர்கள், இவங்களெல்லாம் பார்த்தோம்னா இப்படிப்பட்டவங்களாம் இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அறிவை அவங்க வெறுத்துருவாங்களாம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை என்ன செய்ய மாட்டாங்களாம், தெரிந்து கொள்ளாமல் போயிடுவாங்களாம். அதனால கர்த்தர் என்ன செய்வார், அவங்க அவர்கள்பட்டவர்களுடைய ஆலோசனையை கர்த்தர் நினைச்ச மாட்டார், விரும்ப மாட்டார். ஏன்னா இவங்கெல்லாம் நினைச்சிட கர்த்தருடைய ஆலோசனையை விரும்ப மாட்டாங்க, கர்த்தருடைய கடிந்து கொள்ளதை நினைச்ச மாட்டாங்க, அசட்டை பண்ணிடுவாங்களாம். ஆகியால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை நினைச்சுவாங்க, புசிப்பாங்க. தங்கள் பொருளினால் என்ன செய்வாங்க, ஆனால் திருப்தி அடைவாங்க. ஆனால் பேதைகளின் மாறுபாடு என்ன செஞ்சிருமா, அவர்களை கொல்லுமா. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லுமா. மூட நிர்வாசாரம் என்ன செஞ்சுமா, அவர்களை அழிச்சு போட்டுருமா. ஆனால் கர்த்தருக்கு யார் செவி கொடுக்குறாங்களோ, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணி, விக்கணும்னா பயம் இல்லாதபடிக்கு வாசம் பண்ணி, ஆபத்திற்கு பயப்படாதபடிக்கு நினச்சவனா அமைதியாக இருப்பானா. அப்போ இதுலேருந்து நம்ம பார்த்து கொண்டது என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நினச்சணும் வாழணும். வாழும்போது ஞானம், அறிவு, புத்தியெல்லாம் கிடைக்கி விவேகம், நீதி, நிதானம் எல்லாமே நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. கர்த்தருக்கு செவி கொடுக்கறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படணும். அடுத்தபடியாக என்ன செஞ்சோம், கர்த்தருடைய ஆலோசனை என்ன கேட்கணும், கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன திரும்பணும். இப்படிலாம் செய்யும் போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும், நமக்கு ஞானத்தை அறிவெல்லாம் கொடுத்து நம்மளை பாதுகாப்பார். அடுத்தபடியாக 2வது அதிகாரம் என்ன அப்படின்னா, அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றாரு, என் மகனேங்கிறாரு. என் மகனேன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் 3 இடத்துல என் மகனேன்னு சொல்லதை பார்த்தோம். 1, என் மகனே தகப்பன் புத்தியும் தாயின் போதத்தையும் தள்ளாதுன்னு சொல்லி பார்க்குறோம். தகப்பன் புத்தியை கேட்கணும், தாயின் போதத்தை தள்ளக்கூடாது. அடுத்தால என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து என் மகனே சொல்லுது, நீ அந்த பாவியோட வழியில் நடவாதபடிக்கு காலை என்ன செய்து பாதைக்கு விளக்குவாயன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக என்ன சொல்றாரு, என் மகனேன்னு சொல்லி 2வது அதிகாரத்தில் சொல்கிறார். இல்லை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் மகனே உன் செவியை என்ன செய்ய எனக்கு ஞானத்துக்கு சாய்கிறார். செவியை என்ன செய்யணுமா, ஞானத்துக்கு என்ன செய்யணுமா, சாய்க்கணுமா. ஞானத்துக்கு சாய்த்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா, புத்திக்கு என்ன செய்யணுமா, அமையப்படணுமா. ஞானத்தை செவியை என்ன செய்யணும், ஞானத்துக்கு சாய்க்கணுமா. இருதயத்தை புத்திக்கு என்ன செய்யணுமா, அமையப்படணுமா. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்து ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளை என்ன செய்வோமா, பத்திரப்படுத்துவோமா. இதுக்கு இல்லை செவி கொடுக்கல, இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணலை அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கட்டளை என்ன செய்ய முடியாது, பத்திரப்படுத்த முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, சாலமோன் ராஜா ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தம் விட்டு அழைக்கணுமா. ஞானத்தை வான்னு சொல்லி கூப்பிடணும், புத்தியை சத்தம் விட்டு அழைக்கணுமா. அது எப்படி, ஒரு வெள்ளியை போல என்ன செய்யணுமா, நாடணுமா. ஒரு வெள்ளின்னா எப்படி தேடுவோமோ அது போல் நாடணுமா. அது மாத்திரம் இல்லை, புதையலை தேடுறது போல் என்ன செய்யணுமா, தேடணும். ஒரு புதையல் இருக்குது, அப்போ அது தேடுனா எப்படி ஆசையாக தேடும், அதை போட்டு என்ன செய்யணுமா, தேடணுமா. அடுத்தபடியாக கர்த்தருக்கு பயப்படுறது என்னதென்று உணர்ந்து தேவன அறிவை என்ன செய்வாய், நீ கண்டடைவாங்கிற. தேவன அறிவை கண்டடைவாங்கிறார். அடுத்த கர்த்தர் சொல்கிறாரு, சாலமோன் சொல்கிறாரு, கர்த்தர் தான் என்ன செய்வார், ஞானத்தை தர்றாரு. அதனால் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வருங்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும்போது நமக்கு என்னதென்று இந்த உணரத்தக்கதாக கர்த்தர் அறிவை நமக்கு என்ன செய்வார், தருவாராம். அறிவு தர மாத்திரமல்ல, ஞானத்தை என்ன செய்ய தர்றாரா. அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் நிச்சயமா வருமா. ஆனால் இந்த ஞானம் யாருக்கு கொடுக்குறாருன்னா, நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு, மெய் ஞானத்தை வச்சு வைக்கிறாராம். நீதிமான்களுக்கு மெய்யான ஞானத்தை நினைச்சிறாரா கொடுக்குறாராம். ஆனால் யாரெல்லாம் உத்தமாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நினைச்சிறாராம், ஒரு கேடகமாக இருக்கிறாராம். நியாயத்து நெறிகளை நிச்சயமா தற்காத்து நடக்கணுமாம். நம்முடைய பரிசுத்த வாதைகளை கர்த்தர் நினைச்சிறாரு. பரிசுத்தவான்கள் பாதை நம்ம
கர்த்தர் ஞானம் அறிவை பற்றிக்கு நம்ம செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், பரிசுத்தமாக நம்ம வாழும்போது நம்முடைய பாதைகளை கர்த்தர் நினைச்சுறாரு, காப்பாற்றுறாரு. அது மட்டுமல்ல, நீதி நியாயம் நிதானம் சகல நல்வழியும் கூட என்ன செய்வாராம், நம்மளை அறிந்து கொள்ள முடியாது கர்த்தர் செய்வாராம். அடுத்தபடியாக ஞானம் என்ன பண்ணிச்சோமா, நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்கணுமா. அறிவு நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன செய்யுமா, இன்பமாக இருக்கணும். ஞானம் இருதயத்தில் பிரவேசிக்கணும். அறிவு நமக்கு ஆத்மாவுக்கு என்ன செய்யணும், இன்பமாக இருக்கணும். நல்ல ஆசனை அப்படி செய்யும்போது நல்ல ஆலோசனை நம்ம என்ன செய்வோம், நம்மளே காப்பாற்றுமா. புத்தி நம்மளை என்ன செய்யுமா, பாதுகாக்குமா. நல்ல ஆலோசனை நம்மளை காப்பாற்றுறது, புத்தி என்ன செய்யுது, நம்மளை பாதுகாக்கு. அப்படி செய்யும்போது துன்மார்க்குண்ட வழிக்கும் மாறுபாடுகளோட பேசுகிற மனுஷனுக்கும் அந்த வழியில் நடக்கிற நீதிநெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் களி கூறுவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழியிலும் நடக்கிறவர்களுக்கு நீ என்ன செய்வாய், தப்புவிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாவற்றிலும் நம்ம இந்த ஆபத்து இல்லாதபடிக்கு நம்ம பாதுகாக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய ஞானத்தை என்ன செய்யணும், விரும்பணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயப்படணும். அடுத்தபடியாக சொல்கிறாரு, தன் இளவயது நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. மாறுபாடான வழி பாதையில் நடக்கக்கூடாது. கோணலான வழியில் நடக்கும்போது நடக்காதபடிக்கு கர்த்தர் என்ன தற்காப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல இளவயது நாயகனை விட்டு தேவனுடைய உடன்படிக்கை என்ன செய்யுமா மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசுவோம் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு என்ன செய்வோம், நீ தப்பிக்கப்படுவான்னு சொல்லி சொல்கிறார். இச்சகமான வார்த்தை, பெண்கள் இச்சக வார்த்தைகளை பேசி நினைச்சுறாங்க. அந்த பரஸ்திரி இச்சக வார்த்தைகளை பேசி அப்படியே நினைச்சு மயக்கி தள்ளிடுவா. அதான் அப்படிப்பட்ட பரஸ்திரிக்கு நினைச்சுவா, நீ தப்பி வைக்கப்படுவாங்கிறார். அவளுடைய வீடு, அந்த ஒரு பரஸ்திரி வீடு எப்படி இருக்கும்னா, அவளுடைய வீடு என்ன செஞ்சுமா, மரணத்துக்கு என்ன செஞ்சுமா கொண்டு போயிருமா. அவளுடைய பாதைகள்லாம் மருத்துவர் இடத்துக்கு என்ன செய்யுமா, சாயமா. அவளுடைய வீடு மரணத்துக்கும் பாதைகள் மருத்துவர் இடத்திற்கு நினைச்சது சாய முடியா இருக்குதான். அடுத்தபடியாக அவனிடத்துல பேசுகிறவர்களில் ஒருவர் திரும்ப மாட்டாங்க. அவர்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க ஒருத்தர் திரும்ப மாட்டாங்க. அந்த அளவு அவளை நினைச்சிருவா, பாவை இச்சையில் பிடிச்சிருச்சுருவா, இழுத்து போட்டுருவா. அப்படிப்பட்டவங்க ஜீவ பாதையில் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நன்மை போய் சேர்றதுக்கு என்ன செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அதனால் சொல்கிறது, ஆதலால் நீ நல்லவர்களின் வழியில் என்ன செய்ய நட, பாவின் வழியில் நடக்காத நல்லவர்களின் வழியில் என்ன செய்ய நடந்து நீதிமன்றங்கள் பாதைகளை என்ன செய்யணுமா, காத்து கொள்ளணுமா. செம்மையானவர்கள் என்ன செய்வாங்களாம், பூமியில் என்ன செய்வாங்களாம், வாசம் பண்ணுவாங்க. ஆனால் செம்மை இல்லாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பூமியில் வாசம் பண்ண முடியாது. உத்தமர்கள் என்ன செய்ய முடியாது, தங்கியிருக்க முடியாது. நம்ம செம்மையாக வாழும்போது பூமியில் என்ன செய்யணும், சுதந்திரமாக நினச்சிடலாம், நம்ம வாசம் பண்ணலாம். ஆனால் பூமியில் நினச்சி நம்ம ஒரு உத்தமர்களாக இருந்து ஃப்ரீயாக நினச்சிடலாம், தங்கியிருக்கலாமா. ஆனால் துன்மார்க்கர்கள் என்ன எப்படி இருப்பாங்கன்னா, பூமியில் இல்லாதபடிக்கு என்ன செய்வாங்களாம், அறுப்புண்டு போயிடுவாங்களாம். துன்மார்கள் இருபடிக்க நினைச்சிருவாங்களாம், நிர்மூலமாக்கப்பட்டுருவாங்களாம். அடுத்தபடியாக சொல்கிறாரு 5வது எழுதுல, என் மகனேன்னு சொல்கிறார். என் மகனே, நீ என் போதகத்தை என்ன செய்யாத, மறவாத. உன் இருதயம் கட்டளையில் என்ன செய்யுது, காக்க கடவுங்க. கர்த்தருடைய போதகத்தை என்ன செய்யக்கூடாதான், மறக்கக்கூடாதான். நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணுமா, கர்த்தருடைய கட்டளை என்ன செய்யணுமா, காத்து வச்சுக்கிடுமா. அதுதான் நமக்கு என்ன செய்யுதான், நீடித்த நாட்களை என்ன செய்யுமா, நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்யுமா, பெருக பண்ணுமா. என்னெல்லாம் கிடைக்கு, நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம், இதெல்லாம் என்ன செய்யுமா, பெருக பண்ணணுமா. அதனால் கர்த்தருடைய போதகத்தை நம்ம நினைச்சக்கூடாது, ஒரு நாள் மறக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் அவருடைய கட்டளைகளை என்ன செய்யணும், பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளணும். அப்படி செய்யும்போது கிருபையும் சத்தியமும் என்ன செய்யுதான், நம்மளை விட்டு விலகாது படிக்க இருக்குமா. அந்த கிருபையும் சத்தியமும் நம்மளை என்ன செய்யுமா, நம்ம கழுத்தில் என்ன செய்யுமா பூண்டு நம்முடைய இருதயமாய் பழகில் அதை என்ன செய்யுமா, எழுதி கொள்ளணுமா. அப்படி செய்யும்போது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் என்ன செய்வா, தயையும் நற்புத்தியும் பெறுவாய்ங்கிறார். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையில் நினைச்ச தயையும் நற்புத்தியும் பெறுவாங்கிறார். அப்படி சொல்றாரு, உன் சுயபத்தின் மேலே என்ன செஞ்சிடாத, நீ சாஞ்சிடாத, உன் முழு இதத்தோடு நீ என்ன செய்ய, கர்த்தரிடத்துல நம்பிக்கையாருங்கிறார். அப்படி சொல்றாரு, ஒரு வழிகள்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ எங்கெல்லாம் போனாலும் உன்னோட வழியிலெல்லாம் என்ன செய்ய, கர்த்தரை நினைத்துக்கோ. அப்போ நினைக்கும் போது கர்த்தருடைய பாதையில் நினைச்சுவார், செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம நினச்சக்கூடாது, நம்மளோட வழியெல்லாம் நம்ம நினச்சக்கூடாது, ஞானி என்று நினச்சக்கூடாதான், எண்ணக்கூடாதான். கர்த்தருக்கு பயந்து நினச்சோமா, தீமை விட்டு நினச்சது விலகணுங்கிறார். கர்த்தருக்கு பயந்து தீமை என்ன நம்ம நினச்சோமா விட்டு விலகணுமா. அடுத்தபடியாக அது எப்படிமா, நம்மளுடைய நாபிக்கு நினச்சிதான் அது ஒரு ஆரோக்கியமும் எலும்புக்கு என்னதான் ஒரு ஊனமாக இருக்குதான். அதனால் ஒரு பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பெல்லாம் கர்த்தரை கண்ணம் பண்ணுங்கிறார். நம்மளோட பொருளாலாத
நம்மளோட விவசாயத்தில் உள்ளதோ இல்லை எந்த பொருளோ பணமோ எதுவானாலும் சரி தான் அதை வச்சு நம்மளோட முதற் பலன் கிடைக்கும்போது கர்த்தர் என்ன செய்யணுமா கடன் பண்ணணுமா. அப்போ வந்து உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும் பூமியாக என்ன செய்யும் நிரம்பு, நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரங்குமா. உன் ஆளுகளை திராட்சை ரசம் என்ன செய்யும் புரண்டோடுங்கிறார். அப்புறம் சொன்னார், என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சை என்ன செய்யாத அற்பமாக என்ன செய்யாத நினைக்காதாங்கிறார். கர்த்தருடைய சிச்சையை நம்ம அற்பமாக நினைச்சக்கூடாதான் நினைக்கக்கூடாதான். அவர் கரிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாதான். ஏன்னா தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்கிறானோ சிச்சிக்கிறாங்களோ அதே போல் கர்த்தர் யாரை நேசிக்கிறாங்களோ நேசிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார் அன்பு கூறுவார். கர்த்தர் நேசிக்கிற புத்திரன்னு சிச்சிக்கிறது போல் கர்த்தர் யார் இடத்துல அன்பு கூறாரோ அவங்கள என்ன செய்வாராம் கர்த்தர் சிச்சிக்கிறாராம். ஆனால் ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாய்க்கவானா. அப்படிப்பட்டவருடைய வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுவும் பொன்னில் நினைச்சுதான் உத்தமமாக இருக்குமா. அடுத்த சொல்றாரு, ஞானிகளை பார்க்கலாம் அது என்னச்சுதான் முத்துக்களை பார்க்கல என்னச்சது அது விளையேறப்பட்டது. அந்த வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு முன்னிலும் உத்தமானது ஞானமும் புத்தியும் கன்னடிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பார்க்கவான்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து முத்துக்களை பார்க்கல இது விளையேறப்பட்டதாக இருக்கிறது. அடுத்தல அது வலது கையில் தீர்க்காயுசு கிடைக்குது, இடது கையில் செல்வமும் கடமைச்சது கிடைக்கிறதா. கர்த்தருடைய வழிகள் வந்து நமக்கு என்னது ஒரு இனிதான வழியாக இருக்குதா. கர்த்தருடைய பாதைகள்லாம் நமக்கு செம்மையாக இருக்குமா. அடுத்தபடியாக அந்த வழியும் பாதைகளும் அடைந்தவர்களுக்கு அது வந்து ஜீவ விருட்சமாக இருக்குமா. அது யாரெல்லாம் பற்றி கொள்கிறாங்களோ அவங்களாம் பாய்க்கவான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் ஞானத்தினால என்ன செய்கிறாரு பூமியை என்ன செய்கிறாரு அஸ்திபாரப்படுத்துகிறார். கர்த்தர் ஞானத்தினால பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினால என்ன செய்கிறாரு வானங்களை என்ன செய்கிறாரு ஸ்தாபிக்கிறார். ஞானத்தினால பூமியை அஸ்திபாரத்து புத்தினால வானங்களை ஸ்தாபிக்கிறாரா. அவருடைய ஞானத்தினால ஆழம் கூட என்னச்சுதான் பிரிஞ்சு போதான், ஆகாயமும் பனி என்னச்சுதான் பெய்தான். அடுத்தபடியாக பார்க்குறோம். அடுத்தாலும் என் மகனே சொல்கிறார். இது வந்து 6வது இடத்துல 6வது சொல்றாரு, என் மகனே இவைகள்லாம் உன் கண்களை விட்டு என்ன செய்து பிரியாது இருப்பதாக. இப்போ நம்ம பார்த்தோம்லாம் இதெல்லாம் நம்முடைய கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாதா பிரியக்கூடாதா. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் நம்ம என்ன செய்யணுமா காத்துக்கொள்ளணுமா. அதனால் எப்படி நம்ம ஞானத்தையும் மெய் ஆலோசனையும் நம்ம இருதயத்தில் எப்படி நம்ம காத்துக்கொள்ளணும், இது எப்படி நம்ம இருதயத்தை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார்.